அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இனி வரும் ஒவ்வொரு நாட்களும் மிக மிக முக்கியமான நாட்கள். ரமதான் மாதத்தின் கடைசி 10 நாட்கள். இந்த 10 இரவுகளில் ஏதாவது ஒரு இரவில் தான் லைலத்துல் கத்ர் இரவு இருக்குது. எந்த இரவு சொல்லிட்டு கரெக்டாக நமக்கு தெரியாது. அதனால் இனி வரும் ஒவ்வொரு இரவும் ஒருவேளை இந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அதன்படி அமல்களை செய்யுங்க. அதிகமாக துவாக்களை ஓதுங்க, தௌபா செய்யுங்க. உங்களால் எந்த அளவுக்கு அமல்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு அமல்கள் செய்யுங்க. துவாக்கள் ஓதும்போது குறிப்பிட்ட நல்ல சிறந்த துவாக்களாக தேர்ந்தெடுத்து வச்சுக்கிங்க. அதாவது ஒரு துவாவாக இருக்கும், ரொம்ப சின்ன வரிகளாக இருக்கும், ஆனால் அதனுடைய பலன் நிறைய இருக்கும். ஓதுவது ஒரு துவாவாக இருக்கும். நம் வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய விஷயங்கள் எல்லாம் அந்த துவாவில் அடங்கியிருக்கும். அந்த மாதிரி துவாக்களை தேர்ந்தெடுத்து ஓதுங்க. அந்த வகையில் இன்றைக்கி நான் ஒரு சிறந்த துவாவை சொல்ல போகிறேன். சின்ன ஒரு துவா. இதை ஓதுறதால உங்களுடைய வாழ்வாதாரம் பல மடங்காக பெருகும். 5 வித நன்மைகள் நமக்கு கிடைக்கும். 5 நன்மைகளும் நம் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு மிக மிக தேவையான விஷயங்கள். அதனால் இந்த ஒரு துவாவையும் சேர்த்து ஓதிக்கிங்க. நீங்கள் என்ன துவா ஓதுனாலும் சரி, இந்த ஒரு துவாவும் சேர்த்து ஓதி கேளுங்க. அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்யுங்க. இந்த மாதிரி புனிதமான ஒரு இரவில் அல்லாஹ்விடம் நம் தேவைகளை சொல்லி கையேந்தி கேட்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் நாம் வேண்டியதை தருவான். நம்ம கேட்டதை எல்லாத்தையும் ஒன்றா தருவான். இந்த நோன்பாக நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரும். இப்போது அந்த துவா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த துவாவை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு உங்களால் எவ்வளவோ அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவோ அதிகமாக ஓதிக்கிங்க. இப்போது துவா என்னன்னு பார்க்கலாம். ரப்பிஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்சுக்னி வர்ஃபஅனி. ரப்பிஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்சுக்னி வர்ஃபஅனி. ரப்பிஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்சுக்னி வர்ஃபஅனி. இறைவா, என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, எனது குறைகளை நிவர்த்தி செய்வாயாக, எனக்கு உணவளிப்பாயாக, என்னை உயர்த்துவாயாக. சின்ன ஒரு துவா தான், எவ்வளவு சிறப்பு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்குறோம். மன்னிப்பு மிக முக்கியம். லைலத்துல் கத்ர் இரவில் நம்ம அதிகமாக கேட்க வேண்டிய துவா தௌபாவிற்கான துவா தான். ஏற்கனவே அந்த துவாவை நான் போட்டிருக்கேன். அல்லாஹும்ம இன்னக்க அஃபுவுன் துஹிபுல் அஃப்வ ஃபஃபு அன்னி அப்படின்னு ஒரு துவா இருக்கும். அந்த துவாவை அவசியம் ஓதிக்கிங்க. லைலத்துல் கத்ர் இரவில் ஓத வேண்டிய துவா அது. கூட இந்த துவாவும் ஓதிக்கிங்க. இந்த துவாவிலையும் நாம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்குறோம். அடுத்ததாக அல்லாஹ்வின் அருளை கேட்குறோம். நமக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்ய கேட்குறோம். எனக்கு உணவளிப்பாயாக என கேட்பதன் மூலமாக நமது ரிஸ்க்கு பரக்கத் அடையும். கடைசியாக என்னை உயர்த்துவாயாக அப்படி கேட்பதன் மூலமாக நம்முடைய அந்தஸ்துகள் உயரும், நம்முடைய வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும். மிக சிறந்த ஒரு துவா இது. அவசியம் இந்த துவாவை ஓதிக்கிங்க. எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம், ஆனால் கண்டிப்பாக ஓதிக்கிங்க. கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதுங்க. சிறப்பான துவா. பொருளை உணர்ந்து ஓதுங்க. அப்படி உணர்ந்து நீங்கள் ஓதுவதன் மூலமாக நீங்கள் ஓதக்கூடிய அந்த அரபி ஓதுறீங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு வரிகளையும் நல்லா உள்வாங்கி மனசார நீங்கள் ஓதுவீங்க. மனசார நம்ம துவா கேட்கும்போது தான் நம்முடைய துவாக்களுக்கு பதில் கிடைக்கும் விரைவில். அல்லாஹ்விடம் இது போன்ற துவாக்களை கேட்பதன் மூலமாக நம்முடைய வாழ்வாதாரம் பல மடங்காக பெருகும். இந்த துவாவை நீங்கள் எப்படி கேட்கலான்னா, மஹ்ரிப் தொழுதுட்டு அப்படியே உக்காந்து கொஞ்சம் எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி கேட்கலாம். பிறகு இஷா தொழுதுட்டு அப்படியே உக்காந்து கொஞ்சம் எண்ணிக்கையில் ஓதி கேட்கலாம். பிறகு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தொழுதுக்குங்க. ஏன்னா ஒரு 2 ரக்காத் நீங்கள் தொழுதா கூட, நீங்கள் தொழுத அந்த இரவு ஒருவேளை லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தால் 1000 மாதங்கள் தொடர்ந்து 2 ரக்காத் தொழுத நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அப்படி தொழுதுட்டு அப்படியே அதே இருப்பில் உக்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச தஸ்பீகளை ஓதுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இது போன்ற சிறப்பான திக்ருகளை ஃபஸ்ட்டு ஓதிக்கிங்க. பிறகு நான் சொன்ன ஃபஸ்ட்டு ஒரு துவா இருக்குது பார்த்தீங்களா, லைலத்துல் கத்ர் இரவில் ஓத வேண்டிய துவா, அந்த துவாவை அதிகமாக ஓதிக்கிங்க. இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச என்ன துவாக்கெல்லாம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஓதலாம். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த துவாவையும் அவசியம் ஓதிக்கிங்க. உங்கள் தேவைகளை தமிழில் கேளுங்க, சஜிதால கேளுங்க, அழுது கேளுங்க. அதிகமாக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படணும் சொல்லிட்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்க. அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டாலே உங்களுடைய வாழ்வாதாரம் பல மடங்காக பெருகும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா தௌபா செஞ்சுக்கிங்க. பிறகு இது போன்ற துவாக்களை ஓதிட்டு உங்கள் தேவைகளை உங்கள் தாய்மொழியில் கேளுங்க.
உங்களால் எவ்வளவோ முடியுதோ அவ்வளவு துவாக்களை ஓதுங்க. அவங்கவுங்க டைமை பொறுத்து நீங்கள் துவாக்களை ஓதலாம், குரான் ஓதலாம், தொழுவலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அதிகமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமல்களை செய்யுங்க. அந்த நாளை வீணாக்கிடாதீங்க. இனி வரும் ஒவ்வொரு நாளையும் வீணாக்க வேண்டாம். பொதுவாகவே நீங்கள் ஒரு சின்ன ஒரு அமலை செஞ்சால் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு கூலியை தராமல் இருப்பதில்லை. இது போன்ற பரக்கத்தான இரவுகளில் நாம் சின்னதாக ஒரு அமல் செஞ்சால் கூட அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவான் சொல்லிட்டு அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்த்து நீங்கள் செய்கிறீங்கள, நீங்கள் செய்கிற அமல்கள் சின்னதோ பெருசோ அது கணக்கில்லை. உங்கள் உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்ப்பான். நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்க, அந்த தக்குவா எப்படி இருக்குது, அல்லாஹ்விற்காக எப்படி செய்கிறீங்க, இதை கொண்டு தான் உங்களுக்கு கூலிகள் தரப்படும். அப்படி இந்த ஒரு நாட்களில் இந்த இரவுகளில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் பல மடங்கு கூலிகள் உங்களுக்கு அல்லாஹ் திருப்பி தருவான். இதன் மூலமாக உங்களை எல்லா பிரச்சனைகளும் தீரும். உங்களுக்கு கடன் இருக்கா, கடன் நீங்கும். நோய் இருக்கா, நோய்கள் நீங்கும். வீட்டில் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், முசீபத்துக்கள் இருக்கா, எல்லாமே நீங்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி பிறக்கும். நோன்புக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளோடு நீங்கள் இந்த நோன்பை அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்களோடு இருந்திருக்கும் நிறைய நோன்புகள் உங்களுக்கு. இது போன்ற அமல்கள் செய்வதன் மூலமாக அந்த நோன்பை விட்டு வெளியே வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான ஒரு விடுவு காலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். ஒரு நல்ல காலமாக இருக்கும் இதுக்கு மேலே இருக்கிற உங்கள் நாட்கள் எல்லாமே. அதை மனசில் வச்சுக்கிட்டு நல்ல அமல்கள் செய்யுங்க. நல்ல இறை எச்சத்தோடு செய்யுங்க. ஏதோ நிறைய செய்யணும் சொல்லிட்டு நீங்கள் ஸ்பீடாக செய்ய வேணாம். கம்மியாக செஞ்சாலும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் செய்யுங்க. நிச்சயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி வைப்பான். உங்கள் பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்களும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.